ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டதுங்கிறத விட கூட்டாக கிரகங்கள் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்கும், சில இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும், 4 கிரகங்கள் இருக்கும், சில இடங்களில் 6 கிரகம் 7 கிரகங்கள்லாம் கூட இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? பொதுவாக கிரகங்கள் கூட்டாக உட்காந்துருக்கும் போது நல்ல பலன்களையே கொடுக்குமா? சிலர் நம்மகிட்ட ஃபோன் போட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு இடத்துல 5 கிரகம் 4 கிரகம் ஏதாவது இருந்துட்டு போகுது சார், அந்த ராசிக்குரிய கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அது நல்லதான வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கடுத்தது என்னென்னா, இந்த 5-6 கிரகங்கள் எந்த இடத்துல சேர்ந்துருக்குதோ அந்த இடத்துக்கு உரிய, அதாவது ஈடு கொடுத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ராசிக்கு அதிபதியான கிரகம் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ அல்லது வேறு வகையில் பலவீனமாக இருந்ததுன்னா அது கெட்ட பலனை கொடுக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. இதுக்கான ஒரு பதிலை தான் நாம் சொல்ல போகிறோம். பொதுவாக அந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா 12 கட்டம் தான் இருக்கும் இல்லையா. கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9 கிரகங்கள் தான். இந்த 9 கிரகங்கள் தனித்தனியாக போட்டால் கூட 3 கட்டம் மீறும், 2 சேர்த்தா கூட என்ன பண்ணுவோம், அதுவும் சில கட்டங்கள் மீறும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்டத்திலையும் இருக்காது. அதனால தான் சூரியனுக்கு சிம்மம்னு ஒரு வீடை கொடுத்தாச்சு, சந்திரனுக்கு கடகம்னு ஒரு வீடை கொடுத்தாச்சு, ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. மற்ற 5 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா 2 வீடுகளை ரெப்ரசன்ட் பண்ணிக்குது. இப்போ இதில் தான் இதை வச்சு தான் நம்ம பல விஷயங்களை சொல்லி ஆகணும். எப்படி பார்த்தாலும் 12 ராசி தான், 9 கிரகம் தான், 27 நட்சத்திரம் தான். இதில் பார்வை சேர்க்கை, ஒன்றோட ஒன்று சேர்றது, நிறைய கிரகங்கள் சேர்த்துறது, கும்பலாக போகிறது, தனிச்சு நிற்கிறது, கட்டங்கள் காலியாக கிடக்கிறது, இப்படி பல விஷயங்களை வச்சு தான் நம்ம பலனை சொல்லணும். அப்படி பார்க்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள், 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வச்சுப்போம். அப்போ 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? பொதுவாக அந்த கூட்டு கிரகங்கள் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் சிம்ம ராசியில் இருக்கும்போது கடுமையான பாதிப்பை கொடுக்குது. இதை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அதிக கிரகங்கள் சேர்ந்தாதான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது காலபுருஷனுக்கு 5வது இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம்ங்கிறது ஆசையை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. சிம்மம் அதான 5ஆம் இடம், எண்ணம் சிந்தனை செயல் காலபுருஷனுக்கு. அப்போ உங்கள் மனசில் தோன்ற சிந்தனை, நீங்கள் பண்ணக்கூடிய இலக்கு, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டார்கெட் எல்லாமே 5ஆம் இடம். இதை அச்சீவ் பண்ணி முடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த முயற்சி போராடுற இடத்துக்குள்ள நம்மளோட இலக்கை அடைவதற்கு அதை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது 9ஆம் இடம். ஏன்னா இந்த இடத்துல தனுசை சொல்கிறோம். தனுசுங்கிறது யுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம சொல்கிறோம்ல, மகாபாரத யுத்தத்தெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போ இந்த 2 இடமே ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆசைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல சிம்மத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது ஒரு கடுமையான பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சிம்ம ராசியில் ஒரு 2-3 கிரகங்கள் அதுக்கு ஒரு சொந்த கிரகமான சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று இருந்தால் அந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நல்ல பலனை கொடுக்கும்? ஜென்ரலாக ராசி வீடு கொடுத்தவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்கே எடுக்கணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் எடுக்கக்கூடாது. வீடு கொடுத்தவனுங்கிற ஒரு கான்செப்ட் எப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் இதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கார். அவர் தனுசு லக்கணத்துக்குரிய குரு அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்குது, மகரத்தில் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த இடத்துல குரு நீச்சம் ஆகிடுது இல்லையா. எப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் நீச்சம் அடையுதோ அப்போ நீச்சம் பெற்ற கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எதுன்னு பார்க்கணும். மற்றபடி இந்த வீடு கொடுத்த கிரகங்கிறது பெரிய அளவுக்கு மற்ற சப்ஜெக்டுகளில் பலன் கொடுக்காது. அப்போ ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது தான் நீச்சமடைந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கான்னு ஒரு லைனில் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் தனுசு லக்னமாக இருந்து லக்னாதிபதி குரு நீச்சம் ஆயிடுச்சு 2ஆம் இடத்துலன்னா, அப்போ மகரத்துக்குரிய கிரகம் சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்ததுன்னா அந்த குருவை நீச்சம் பெற்றதாக எடுக்க வேணாம். நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும்தான், குறிப்பாக ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்காங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில இடங்களுக்கு பார்ப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இது 4-5 கிரகம் கூட்டமாக இருக்குது இல்லையா, அதுக்கு இதை பார்க்கவே மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கவர்கள் தப்பாக போயிடும். ஒரு பாவமும் ஒரு இடத்தை குறிக்குது. 1ஆம் பாவம் உங்களை குறிக்குது, 2ஆம் பாவம் குடும்பத்தை குறிக்குது, 3ஆம் இடம் சகோதரத்தை குறிக்குது, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்குது. நம்ம பட்டியல் போட்டு வரோம்ல. இதில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே, அதான் சொல்கிறோம், கேளப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் தானே சொல்கிறாங்க. ஒரே இடத்துல வெவ்வேறு விதமான திறமையாளர்கள் 5 பேர் இருக்கும்போது அவர்கள் எப்படி இணைந்து இயங்க முடியுங்கிறத யோசிக்கணும்.
அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரே இப்போ நம்ம பல இடங்களில் சொல்கிறோம், ஒரு சுவை தான், ஒரு சுவையை தனித்தனியாக சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சுவையாக இருக்கும். 5-6 சுவையை கலந்துட்டிங்கன்னா எல்லா சுவையும் தன்னுடைய தனித்தன்மை இழந்துடும், புதுசாக இன்னொரு சுவை வரும். அதை நம்ம உருவாக்க முடியாது இல்லையா? அதனால தான் வந்து கூட்டு கிரகங்கள் வந்து எப்போதுமே பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது. ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு 4-5 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எது வலிமை பெற்ற கிரகம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். எது வலிமை பெற்ற கிரகம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்ற கிரகம்ங்கிறது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அதை நம்ம வலிமை பெற்ற கிரகம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இன்னொரு இது இருக்குது. இந்த சில கிரகங்கள் வந்து சில இடங்களில் இருக்கும்போது ஸ்தான பலம் பெறுது இல்லையா? இப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது ஸ்தான பலம், 10ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்தான பலம், அப்போ 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது ஒரு ஸ்தான பலம். இந்த மாதிரி வந்து அந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதற்கு அடுத்த பிறகு சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுப்பாங்க. விருச்சிக ராசியில் வந்து குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையை தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை பார்க்கும். அதே போல் சிம்ம ராசியில் குரு இருந்தாலும் தன்னோட 5ஆம் பார்வையை அந்த தனுசை பார்க்கும் இல்லையா? இந்த மாதிரி சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு கிரகங்கள். இப்படியெல்லாம் பார்த்து தான் இந்த கூட்டாக இருக்கக்கூடிய கிரகங்களில் எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்குன்னு ஒன்று பார்க்கணும். அந்த வலிமை பெற்றிருக்கிற கிரகங்களை வச்சு செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு செவ்வாயை வந்து நம்ம ஒரு போர்க்கிரகம் எடுக்கிறதுனால செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால் அவர்கள் வந்து சாக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள், சாக்கிய இனத்தை சேர்ந்தவர்கள். இதெல்லாம் நான் குப்தர்க்க காலத்து ஜோதிட வரலாறு சொல்கிறேன். அப்போ சாக்கியர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர், அவங்க சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஒரு கிரகத்தில் எது வலிமை பெற்றிருக்குன்னு கண்டுபிடிக்கிற கான்செப்ட்டு அந்த காலத்திலே வந்துருச்சு. இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து புதன் மட்டும் வலிமை பெற்று விளங்கினால் அவங்க வந்து ஆசீவக மதத்தை சேர்ந்தவர்கள். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வராங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு வரும்போது இதெல்லாம் வச்சுட்டு அதில் எது வலிமையான கிரகங்கிறத வச்சு நீங்கள் பலனை சொல்லலாமே தவிர, அந்த இடத்துக்கு பலனை சொல்லும்போது ரொம்ப யோசித்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த அடிப்படை ஜோதிடம் படிக்கிறவங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றவங்களும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் வந்து நம்மளை மாதிரி எளிமையானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தமிழ் நூல் வந்து புலிப்பாணி தான். அந்த புலிப்பாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கும் ஒரு குறிப்பு எழுதிட்டு வருவாங்க. இந்தந்த லக்னத்துக்கு யார் சுபர், எது பாவர், எது பாதகாதிபதி, இதை படித்தாலே கிட்டத்தட்ட அடிப்படை ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிளியராக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். இது தெரியாமல் எந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துலாம் நல்லது சொல்ல முடியாது. எந்த இடத்துலையுமே இந்த கூட்டு கிரகங்கள் இருந்தால் அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அது வந்து ஒரு சன்னியாச சிந்தனையை குறிக்கும். சன்னியாசினா நீங்கள் காவி கட்டிக்கிட்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லறத்துலேயே இருப்பாங்க. எதுவுமே துறை வர மாதிரி ஏதோ சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, சம்பாதிக்கிறத கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, பிறகு தனிமையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த புளியம்பழத்தை சொல்லுவாங்கள்ல, இந்த புளியம்பழம் என்னன்னா ஓட்டுக்குள்ளார தான் இருக்கும் புளியம்பழம், ஆனால் அந்த ஓட்டோடு ஒட்டாமலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாழ்க்கை வாழுறவங்க இருக்காங்கல்ல. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தனித்து ஒரு மாதிரி தனிமையில் ஒரு துறவு மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல, இதுவும் அதை குறிக்கும். அப்போ கூட்டு கிரகங்கள் இருந்தால் என்ன தான் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தையும் செய்யும்ல. இது யாருக்கு ரொம்ப சாதகமாக முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஹெச்டி பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு துறையை எடுத்துகிட்டு அதை ஆய்வு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணுபவர்களுக்கும் இந்த கூட்டு கிரகங்கள் வந்து வலிமையான நல்ல பலன்களை கொடுக்குது. ஏன்னா ஒருவர் செய்யக்கூடிய ஒரு துறையில் ஒருத்தர் செய்யக்கூடிய ஆராய்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு பயன்படுறதில்லை, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு பயன்படுது இல்லையா? அதனால் வந்து அவர்களுக்கு வந்து அது நல்ல யோகத்தை கொடுக்குது. அதனால் கூட்டுக்கிரகங்கள் தான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், ஏதோ பிஹெச்டி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஜோதிடத்தில் இருக்கீங்களா, நீங்கள் ஜோதிடத்தில் அடுத்தடுத்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பப்ளிக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். சயின்டிஸ்ட்டாக இருக்கிறப்ப அறிவியல் படிச்சிருந்தீங்கன்னா அந்த துறையில் கண்டுபிடிங்க, இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அதில் அடுத்த கட்டத்தை கண்டுபிடிங்க. இது எல்லாத்துலேயும் இருக்கும், எல்லா துறைகள்லையும் இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு சேவையான ஆராய்ச்சி செய்தப்படும் மனப்பான்மையை பயன்படக்கூடிய விஷயங்களை பொக்கிஷங்களை கொடுத்து விட்டு போகிறவர்கள். இதுதான் இந்த கூட்டு கிரகங்களை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்கள் சொல்லுவாங்க இந்த கூட்டு கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள்னு கணக்கு இருக்குது. சூரியனில் ஆரம்பித்து 3 கிரகமா, இல்லை சூரியனோட எந்தெந்த கிரகங்கள் சேருதா, சூரியன் சந்திரன் இல்லாமல் மற்ற கிரகங்கள் சேருதா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லணும். ஒரே இடத்துல இந்த சூரியன் சந்திரனை தவிர, ராகு கேதுவை தவிர மற்ற 5 கிரகங்கள் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்கள் கூடியிருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சு கேளு, பொன்னு வெள்ளி சனி செவ்வாய் புந்தி ஐவர், ஏச்சப்பா எத்திடத்தில் கூடினாலும் என் மகனே என்ன சொல்வேன் ராஜகல்லன், ஆச்சப்பா அரண்மனைக்குள் இவன் புகுந்தால் அங்கிருக்கும் தலையாரி உறங்க போவான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 5 கிரகம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா
இவன் வந்து ராஜகள்ளன். திருடன்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருடர்களுக்கெல்லாம் திலகன் சொல்கிறாங்கல்ல, அதனால தான் அதை ராஜகள்ளன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அரண்மனையில் திருட போனான்னா அங்கே இருக்கிற காவலாளிக்கு தூக்கம் வந்துரும்ன்றாங்க. எப்படி வைப்ரேஷன் வேலை பார்க்குது பாருங்கள். இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல சேர்ந்து இருக்குங்கிறத பார்க்கணும். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒரே முடிஞ்சு போச்சு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 5 கிரகம் இருக்குது, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே, அந்த டிகிரி வைஸாக எது முதல்ல இருக்குது பின்னாடி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த நுணுக்கமாக சப்ளாட் தேரி தெரிஞ்சவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. போகிற போக்கில் பார்க்கும்போது பொதுவாக கிரகங்கள் வந்து சேர்ந்து கூட்டமாக இருக்கிறது நல்லதில்லை. கடகத்திலையும் சிம்மத்திலையும் அது அதிக பாதிப்பை கொடுக்கும். மற்ற இடங்களில் இருந்தாலும் 10ஆம் இடத்துல 2 கிரகங்களுக்கு மேற்பட்டு இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்கறதில்ல. அதனால தான் சொல்கிறது 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கும் அல்லது பாம்பு இருக்கணும்னு. அதனால் கூட்டு கிரகங்கள் அப்படின்னு வந்தாலே அந்த வந்து ஒரு பாதிப்பை தான் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சித்தர் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அடுத்த தலைமுறைக்கு தேவையானது ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் சார்ந்த துறையில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு யோகமாக வேலை பார்க்கும். மற்றபடி அந்த எந்த கூட்டுக்கிரகங்கள் இருக்கோ அதுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா கெட்டு போனவன்னு பார்க்குறது வந்து பலன்கள் தவறாக போகுங்கிறத மட்டும்தான். இது ஜோதிடத்தை ஒரு பாடமாக கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உங்கள் பலன் பெறுவதற்காக இந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.